எல்லா ஃபேஸ்லயும் ஒரு இது தெரியுது. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வரமாட்டாங்களா, தமிழ்நாட்டை காப்பாற்ற மாட்டாங்களா, நல்லது நடக்காதா அப்படின்னு மக்கள் ஏங்கினாங்க. அதோட மாற்றம் தான். ஸோ ஒரே எலெக்ஷன்ல இந்த அளவுக்கு வர மாற்றம் இருக்குன்னா புகைப்படத்துக்காக சொல்ல வரல, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் இல்லைனாலும் நீங்க நீங்க பாஸ் அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துச்சு. இன்னும் பழையபடி அவங்களுக்கு கையெழுத்து வாங்கி அவங்க வரணும், ஃபைன் என் பிளாக்ல இதெல்லாம் நிற்கிது. எனக்கு நீ பண்ணி கொடுத்தா தான் நான் எழுந்து போவோம், நான் கரெக்டாக நான் உட்காருவேன். அதுக்கு தான் தளபதி சொல்லு, புது கலெக்டர் போன ஓப்பனாக வருவாங்க. ஓப்பனாக சொன்னால் கலெக்டர் இந்த கலெக்டர் இன்ஜினியர் புது கலெக்டர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வந்தாங்கன்னா நான் போய் உட்காரேன். உங்கள் பிரச்சனை நான் பேசுகிறேன். உங்களுக்கு பிரச்சனையா சேலரி, உங்களுக்கு சேலரிலாம் கட்ட வச்சுக்கலாம், சேலரியில் உட்காந்து இப்போ பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைனாலும் உங்கள் சார்பாக நான் பேசுகிறேன். உங்களை நான் இந்த மாதிரி பண்ணாங்க. நம்பர் ஒன்றுலேயே வச்சுப்பேன். நான் கட்சி விஷயத்தில் போனாலும் நம்ம சேர்ந்து நம்பர் ஒன்று வச்சுப்பேன். தளபதி கையெழுத்து போட்ட அடுத்த செகண்ட் நான் நம்ம கையெழுத்து போட்டேன். எம்எல்ஏ கையெழுத்து போடும்போது அந்த நம்பர் ஒன்று நான் தக்க வச்சுட்டே இருப்பேன் எந்த இடத்துலையும். அதே மாதிரி உங்களோட இருக்குது நம்பர் ஒன்று கும்மிடிப்பூண்டி இருக்குது, பிளாக் ஒன்று அவங்க கும்மிடிப்பூண்டி தொகுதி நம்பர் ஒன்று. தமிழ்நாட்டிலே நம்ம கும்மிடிப்பூண்டி தொகுதியில் இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வரணும். அப்படிதான் நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வாட்டர் கிளீனிங், அதுக்கப்புறம் லைட்டு, அது ரெண்டு விஷயத்தை டக்குன்னு எடுத்துரும். இன்ஜினியர்ஸுக்கு நான் தனியாக மீட் பண்ணுவோம். சார் எவ்வளோ ஆகும் நான் எஸ்டிமேட் பண்ணுவேன். எவ்வளோ நாளில் பண்ண முடியும்? வீடு எப்படி எந்த உடனே கொடுங்க, நான் அதை பார்த்தேன். இன்ஜினியர் சைட் ஏதாச்சும் குறைகள் சொல்லுமா? இந்த ஊருக்கு போறீங்கன்னு சொல்லி அந்த ஊரில் நான் 10 பேர் கொடுக்குறேன். அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிர்வாகிக்கு தளபதிக்காக உயிரே கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இந்த கட்சியை காசுக்காக அதெல்லாம் விட்டுருங்க. அந்த நிர்வாகிகளோட நிற்பாங்க. ஒரு பிரச்சனை உங்களுக்கு நிற்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம நிர்வாகிகள் நிற்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் உங்களை தைரியமாக பேசுகிறேன். எந்த ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் எல்லா வில்லேஜும் போய்ட்டு வந்துட்டோம். ஒரு வில்லேஜ் தான் போய்ட்டு வந்தோம். அதனால் எல்லா வில்லேஜ்லையும் நான் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பசங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம நிர்வாகிகளுக்கு கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நெட்ல தளபதியாக சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களோட உழைப்பு கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்து காமிக்கும். சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணுற விஷயத்துல இருந்து எவ்வளோ நம்ம வந்தோம் ஆஃபீஸர் யாருக்கும் கண்டிப்பாக நினைக்காது. இனிமேல் எல்லாம் தெரிவிங்க. எல்லாரோட உழைப்பு நான் கண்டிப்பாக தளபதி உடனே பார்த்தா சூப் பண்ணி பார்க்குறாரு. யார் என்ன பண்ணுறது, தமிழ்நாடு உட்கார் மைண்ட் சூப் பண்ணி இதை பண்ணுறாங்க, என்ன செய்யறது பார்க்குறாரு. அவ்வளோதான் சொல்றேன். கண்டிப்பாக பார்க்குறேன். ஒவ்வொரு விஷயத்த பார்க்குறேன். என்னோட கூப்பிட்டு பேசப்படுறாரு. உங்களை கண்டிப்பாக சந்திக்க வைக்கிறேன். பெஸ்ட்டாக இருங்க, நம்பர் 1 இருங்க. அவரை கூப்பிட்டாந்து இதே சீக்கிரம் உங்களை உட்கார வச்சு ஒரு வேலை நான் பாராட்டு கொடுப்பாங்க. முதலமைச்சர் எம்எல்ஏ முதலமைச்சர் வர